கட்சியில் புஷி ஆனந்த ஒட்டி இருக்கிற தாவேக்காங்க இவங்க தான் எல்லாமே அந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து உள்ள ஆளை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இது தாவேக்காவுடைய அடையாளத்தை குலைத்து விடும். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு டாக்கு தாவ போகிறாங்க அப்படி இப்படின்னு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அரசியல் தாவேக்காவுக்கா பாஜக பாஜக இன்னொன்று இங்கே காலி ஆகுறது திமுக தான் காலி ஆகுது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 2 திராவிட கட்சிகளில் ஏதோ ஒன்று காலி ஆகிடும். அது திமுகவா அதிமுகவானா திமுக கூட்டணி கட்சியே இல்லாமல் போயிடுச்சு. இருக்கிற போன கூட்டணி கட்சிகளும் இவர்கள் திட்டியே ஆமாம் அப்படிதான்யா போயா அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. திருமாவளவன் சும்மா அப்படி அவர் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார். ஆனால் அவங்கெல்லாம் வந்து லாப அரசியல் தான். இப்போ அண்ணன் 3 பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாருண்ணே. ஒரே நல்ல 3 பேச்சு என்ன பேச ஊரே ஒரு பக்கம் பேசினா இவர் வேறு மாதிரி பேசுவார். டெல்லி பிரதிநிதி எல்லாம் எழுத்து பேசினுக்கிறாங்க, இவர் ஆதரிச்சு நாளைக்கு எழுத்து பேசுவார். அதனால் அவர் கணக்குலேயே இப்போ அவரை வந்து வைகோ இல்லாத குறைய அவர் தீர்த்து வச்சிருக்காரு. ஆராசா அவர்கள் சொல்கிறாங்க 60க்கும் மேற்பட்ட இயக்கங்களை கூட கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த 60 ஃபைல்லே வச்சுக்கிறாங்க. ஃபைல் நிறையா வச்சுக்கிறாங்க. எல்லாம் லெட்டர்பேடு தான். திமுகவுடைய இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் காலையிலேருந்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமான வகையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ரேஷன் கடையில் பொருளுங்க கிடைக்கலண்ணா. இல்லைண்ணே, அதாவது சுகாதார மருத்துவமனைகளில் சுகாதாரம் சரியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுவும் இல்லைண்ணே, அதாவது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும்னா எல்னினோக்காகண்ணே. எல்னினோக்காகவா? எல்னினோக்காக அவங்களுக்கு வயிற்றில் எல்னினோ வந்துச்சா? ஆமாம், ஐஎம்டி நேற்று அறிக்கை விட்டுருக்குலண்ணா. இந்தியாவில் 43% தான் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கு. அந்த கவலை தாங்க முடியாமல் நேற்றுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்டபத்தில் போய் நாங்கள் இது பண்ணி. எல்னினோ அங்கே வரல. மே மாதம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்னினோ வந்துச்சு அவங்களுக்கு. வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. ஒரு பக்கம் அதிமுக இழக்கிறதா, தாவேக்கா இழுக்கிறதா? சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் ஒரு ராஜினாமா. முதலமைச்சர் தலைமையில் IAS IPS அதிகாரிகளோட மாநாடு நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் இன்று காலையில் டாஸ்மார்க்கை பற்றி வந்த ஒரு அறிவிப்பு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கும். குறிப்பாக வைகோ அவருடைய பேச்சு மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, அதிமுக இழக்கிற இடத்துல இருக்கா அல்லது தாவேக்கா இழுக்கிற இடத்துல இருக்கா? அதுதான் இப்போ வந்து பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கிற அளவுக்கு போச்சு. 6வது MLA ராஜினாமா. அதுவும் யாரும் பார்த்தா MR விஜயபாஸ்கர். கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் கடின உழைப்பாளிங்கிறது தெரியும். MR விஜயபாஸ்கர் அவருடைய ராஜினாமா இன்று காலையில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜினாமா உடனடி ஏற்பு வேறு. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு காலையிலேயே எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. அவர் அதிமுகக்காரு. அண்ணா இந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னாப்புல. எனக்கு கொஞ்சம் நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன், விராலிமலை விஜயபாஸ்கரா இல்லை MR விஜயபாஸ்கரா? அண்ணா MR விஜயபாஸ்கர்னா பக்கா சோர்ஸ் சொல்லுதுண்ணே அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ஏன்னா அதிமுகவில் ஏதாவது போட்டாலும் வந்து கத்துறாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படி நான் விசாரிக்கிறேங்கன்ட்டு ஒரு 2 பேர்கிட்ட சொன்னேன். அப்படி இது பண்ணாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ரொம்ப பேர் கிளம்ப தயாராகிட்டாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமியும் அதை பற்றி கவலைப்படல. ஈவன் SP வேலுமன்லேருந்து பலரும் கிளம்ப ரெடியாக இருந்த நேரத்தில் தான் அந்த பதவி போடப்பட்டது. இந்த பதவி போடப்பட்டதுலேயே MR விஜயபாஸ்கருக்கு திரும்ப ஏதாவது கொடுக்கப்பட்டதா இல்லையான்றது தெரியல. கொள்கை பரப்பு துணை செயலாளர் கொடுத்தாங்க. மாநில கொள்கை பரப்பு துணை. வேறு ஏதாவது அவர் எதிர்பார்த்துருக்கலாம். இல்லை, எல்லாருமே சொல்லப்படுறது எங்களுக்கு மாவட்ட செயலாளர் தான் வேணும், எங்களுக்கு இந்த பதவி தேவையில்லை. ஆமாம், அது எதுக்குங்க? அது சென்ட்ரலைஸ்டு எல்லாம் தேவையில்லைங்க. நேற்றுமே ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அவர் அந்த ஏரியா ராஜாங்க அவர். ஆமாம், நீங்கள் இவருக்கு பயந்து ஒருத்தர் ஊரை விட்டு ஓடி போய் நிற்கிறாரு. அப்போ வந்து அன்றைக்கி சொன்னாங்க கரூர் அவர் முடிச்சிட்டாரு, அதுக்கு பதிலாக தான் கோயம்புத்தூர் முடியணும்னு வந்திருக்காருன்னு. 2 இடத்துலையுமே அவர் முடிச்சுட்டு அவர் மட்டும்தான் அங்கே ஜெயிச்சார். கரூரில் முடிச்சாருனாங்க. நான் MR விஜயபாஸ்கர் தான் ஜெயிச்சார் இவ்வளோ அலையிலையும். அதனால் நல்ல நல்ல தளபதிகளை இழந்த ஒரு படை தலைவன் என்ன தான் இது இருந்தாலும், அது என்ன தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க, கட்சி பெரிய கட்சி அப்படின்னு சொன்னாலும் தளபதிகளை இழக்கக்கூடாது. அதுவும் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இழக்கவே கூடாது. ஏன்னா அவர் பல சந்தர்ப்பங்களில் அவர் ரொம்ப அமைதியானவர், வெளியில் எனக்கு என்னென்னு பேசக்கூடியவர் அல்ல. அதுவும் செந்தில் பாலாஜி வெர்சஸ் விஜயபாஸ்கர்ன்றது ஒரு பெரிய ஒரே ஒரு ஆள் தான் எதிர்த்து நின்றுவர். அந்த அளவுக்கு ஒரு இது. அப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜி எங்கேயாவது மாறுறாரா இல்லை என்ட்ரி ஏதாவது பேசிகிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல.
அது ஒரு டாக் ஓடிட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி சேகர் பாபு டாக்கு தாவ போகிறாங்க அப்படி இப்படின்னு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அரசியலில் தாவேக்காவுக்கா பாஜகக்கா? பாஜக பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா அவர்கள் மேலேயும் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் அது பிரச்சனை. அறநிலைத்துறை வந்து பாஜக கடுமையாக சேகர் பாபு மேலே ஆத்திரத்தில். ஏன்னா அது அவங்க எப்போவுமே அந்த துறையை வந்து ரொம்ப கவனம் செலுத்தி பார்ப்பாங்க. அதில் வந்து முறையாக கூட இல்லாமல் எனக்கு என்ன நடந்தது வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல. ஒட்டுமொத்த பகையும் சம்பாரிச்சிட்டாரு. அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, விஜயபாஸ்கர் போகிறது மட்டும் இல்லை, இந்த விஜயபாஸ்கரும் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் அநேகமாக இன்றைக்கி நாளைக்கு மாநாடு முடிஞ்சோடனே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஒரு நாள் விஜய் முதல்வர் டைம் கொடுத்தாருன்னா, அவர் முதல்வர் முன்னாடி தான் இணைவன்னு சொல்லியிருக்காரு. அதனால் முதல்வர் முன்னாடி இணைஞ்சிட்டாருன்னா அது ஒரு இதாகும். அது முன்னாடி ராஜினாமா கடிதம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததுன்னா அது இழக்கிறதா ஈர்க்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஆளுங்கட்சி ஜெயிக்கும் பொழுது மற்றவர்கள் போகிறது இயல்பு தான். ஆனால் எம்எல்ஏக்களே மாவட்ட செயலாளர்களே போகிறாங்கன்றதுலாம் வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். இல்லை, தாவேக்கா இந்த வேலை எதனால் செய்யுதுன்னா, ஒருவேளை வந்து இருதுருவ அரசியலை நோக்கி கொண்டு போகும் தமிழகத்தில் அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து நம்ம ஒன்றும் ஆக்கிடலாமா? ஏன்னா அவர் தேர்தலை சந்திக்கும் போதே அவர் சொன்ன வார்த்தை வந்து தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, களத்தில் இல்லாதவங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. களத்தில் இல்லாதவங்க 47 எம்எல்ஏக்களை ஜெயிச்சிட்டாங்க, அது தாங்க முடியாத விஜய் அவர்களோ அல்லது தன்னுடைய ஆதரவு மெஜாரிட்டியை கூட்டணுங்கிற ஒரு காரணத்துக்காக அதிமுக ஒன்றும் பண்ணுறாரா? நான் என்ன கேட்குறேன், போகிறவங்க ஓடி போயிடுவாங்க, அது தடுக்க முடியாது. ஆனால் கட்சியை பலமாக வச்சுக்கிறது யார் கையில் இருக்குது? அது பொதுச்செயலாளர் கையில் இருக்குது. ரெண்டாவது, திமுகவோட கூட்டணி ஆட்சின்னு போகிறது வந்து யார் ஏற்றுக்குவா? மூணாவது விஷயம், தாவேகா முதல்ல உங்கள்கிட்ட தான் ஆதரவு வராங்க. அப்புறம் இன்னும் பிறர் அப்படின்னு சொன்னவங்க வந்து இன்னும் பிறர்கிட்ட ஆதரவு கேட்குற நிலமை தான் ஆட்சி. உடனே அதை கன்சிடர் பண்ணிடுமா வேணாமா? எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு கோபம். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே 2வது பிளேஸுக்கு தான் நம்மள்ட்ட வந்து கேட்டாங்க, துணை முதல்வர் ஒரு 70-80 சீட்டுன்னு. அங்கே பேசி கீசி முடிக்கிறத விட்டுட்டீங்க. ஆட்சி தேர்தல் 108 சீட்டு வந்த பிறகு முதல்ல நம்மள்ட்ட தான் வர்றாங்க அப்ளிகேஷன். அப்போது வந்து நீங்கள் கேப் கொடுத்ததுனால தான் காங்கிரஸ் உள்ளே போந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படின்றப்ப தான் அது. அதனால் கட்சி செதறது அப்படின்னா, நீங்கள் தளபதிகள்லாம் முக்கியமான ஆட்கள்லாம், அதுவும் எல்லா காலத்துலேயும் 10 தோல்வி வந்தப்பவும் கூட இருந்தவங்க. இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லையா அவங்களுக்கு? இன்னொன்று, இங்கே காலி ஆகுறது திமுக தான் காலி ஆகுது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், 2 திராவிட கட்சிகளில் ஏதோ ஒன்று காலி ஆகிடும். அது திமுகவா அதிமுகவானா, திமுக கூட்டணி கட்சியே இல்லாமல் போயிடுச்சு. இருக்கிற போன கூட்டணி கட்சிகளும் இவர்கள் திட்டியே ஆமாயா அப்படிதான்யா போயா அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. திருமாவளவன் சும்மா அப்படி அவர் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார். ஆனால் அவங்கெல்லாம் வந்து லாப அரசியல் தான். இப்போ அண்ணன் 3 பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாருண்ணே, ஒரே நல்ல 3 பேச்சு. என்ன பேச, ஊரே ஒரு பக்கம் பேசினா இவர் வேறு மாதிரி பேசுவார். டெல்லி பிரதிநிதி எல்லாம் எழுத்து பேசினுக்கிறாங்க, இவர் ஆதரிச்சு நாளைக்கு எழுத்து பேசுவார். அதனால் அவர் கணக்குலேயே இப்போ அவரை வந்து வைகோ இல்லாத குறைய அவர் தீர்த்து வச்சிருக்காரு. அதனால் அவர் யாரும் இப்போ கண்டுக்கிறதில்ல. இப்போ பிரேமலதா மட்டும்தான் பாக்கி. அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியாது. இப்படி போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில். நம்ம இப்படி சொல்கிறோன்னே, ஆராசா அவர்கள் சொல்கிறாங்க 60க்கும் மேற்பட்ட இயக்கங்களை கூட கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த 60 ஃபைல்லே வச்சுக்கிறாங்க, ஃபைல் நிறையா வச்சுக்கிறாங்க. எல்லாம் லெட்டர் பேடு தான். அந்த இயக்கம்லாம் யார்? அதான் சொன்ன லெட்டர் பேடு. பிடி அரசகுமார் இந்த கைதாயிருக்காப்புல, அவர்லாம் அந்த மாதிரி லெட்டர் பேடு கட்சி நடத்தினவர் தான். ஆமாம், அந்த மாதிரி 60 மேற்பட்ட இயக்கங்கள்ரா. ஏங்க அந்த கட்சியில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கேள்வியே கிடையாது. கண்டபடி பேசுவாங்க. அவங்களாம் வந்து எதாவது சொல்கிறேன்னே, நாளைக்கு கதை முடியுதுன்னா இன்றைக்கே முடிச்சு விட்ருவாங்க அவங்க. அதனால் இவங்களெல்லாம் நம்பிட்டு தான் அவர் ஓட்டிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம், இது வரைக்கும் கோயில்பட்டியில் நம்ம ஜெயிச்சதே கிடையாது திமுக. ஆமாம், தடவை தனியாக நின்றனால ஜெயிச்சிச்சு. அதனால் மக்களே பாருங்கள், தனியாக நின்னா இது ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம 234 தனியாக நிற்போம் அப்படின்னா, இந்த மாதிரி அரிய கண்டுபிடிப்புலாம் ஆராசா மூலையில் மட்டும்தான் உதிக்கும். அதனால் அவர் மட்டும் தான் இன்னும் கடைசி வரைக்கும் இன்னும் தோத்துட்டு 20 சீட் ஆன அப்புறம் இதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போவே ஆராசாக்கள் இருக்காங்கன்னா, கலைஞர் காலத்தில் எத்தனை ஆராசாக்கள் இருந்திருப்பாங்க பார்த்துக்கலாம். ஆமாம், 48, 34, 11, 22, 11 இப்படி வந்துச்சு. அதனால் இவர்கள் இன்றைக்கி நம்முடைய நேயர்கள் மற்றவர்களுக்கு, இளைஞர்கள் மற்றவங்க திமுக எப்படின்றத
இன்றைக்கி திமுக வச்சு பார்த்துங்க, இதுடைய லோயர் வெர்ஷன் தான் அன்றைக்கி இருந்தது. சேம் இதே பேட்டர்ன் தான். நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். சரத்குமார் ராஜினாமா பண்ணணும்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய போராட்டம். அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக மாணவர் அணி அதுன்னு. இந்த மாதிரி இவங்க பண்ணுற காமெடிக்கு அளவே இருக்காது. இதனால் இதுதான் பிரச்சனை. அதனால் திமுகட்ட இன்றைக்கி யாருமே இல்லை. கிட்டத்தட்ட தேர்தல்னு வந்துச்சுன்னா அவங்க படுதோல்வின்றது நிச்சயம். அதை அந்த நேரத்தில் அதிமுக நீங்கள் பலமாக வச்சுக்கிற வேலையை பண்ணுமா வேணாம்? கண்டிப்பாக. எந்த இடத்துல தவறு நடக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணே? பல தவறுகள் இருக்குது. நான் சொன்னது முதல்ல தலைமை, ரெண்டாவது அவரவர்களுடைய சுயநலம். நம்ம அங்கே போனால் இப்போவே போயிட்டோம்னா நல்லா இருக்கலாம், ஏதாவது பதவி வாங்கிக்கலாம், ரெண்டும் தான். போகிற பலருக்குமே இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு சீட்டு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி பேச்சு அடிப்படுது. இடைத்தேர்தலில் நீங்கள் ராஜினாமா பண்ணுறதே அதுக்கு தான், அந்த கண்டிஷனோடு தான் போகிறாங்க. அவங்களுக்கு திருப்பி மீண்டும் சீட்டு கொடுக்க நினைக்கிறீங்க? கட்சியில் புஷி ஆனந்த ஒட்டி இருக்கிற தாவேக்காங்க இவங்க தான் எல்லாமே. அந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து உள்ள ஆளை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இது தாவேக்காவுடைய அடையாளத்தை குலைத்து விடும்னு பல தடவை நானே பதிவு பண்ணிட்டேன். என் வேலை என்ன இருக்குது அதை பதிவு பண்ணிட்டு போகிறது தான். அதுக்கு ஆள் இருப்பானுங்க. இந்த அதிகாரிகளை மட்டும் குறி வச்சு திட்டிக்கின்னு, இல்லாட்டி அந்த அது வேறு ஆளுகளை குறி வச்சு திட்டு, அதெல்லாம் நான் கிடையாது. என்னுடைய வேலை துறை சார்ந்து இந்த அரசு எப்படி இருக்குது எல்லாம். நான் தான் ஒன்றும் மாற்றி சொல்லியே. நான் தான் விஜய் வருவார்னு சொன்னேன், நான் அப்போவே தெரியும்லாம் நான் சொல்லியே. நான் தான் சொல்கிறேன், விஜய் வரமாட்டான்னு தான் நினச்சிருந்தோம். இந்த மக்களுக்கு அதிமுகவும் பிடிக்கலன்னு தான் விஜயுடைய வாக்குகளை இந்த மக்கள் போட்டாங்க. அதில் அவர் வந்துட்டார். வந்ததில் கூட ஒரு செக் வச்சாங்க அந்த மக்கள், 108 தான். இன்றைக்கி இருக்கிறதுல பார்க்கும் பொழுது இப்போ பஸ்ஸு எல்லாம் ஏசி பஸ் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி துறை சார்ந்து வர்ற நல்ல விஷயங்களை நம்ம வரவேற்கணும். அப்போது கட்சிக்காரர்களை நீங்கள் நான் கேட்ட வரைக்கும் புஷி ஆனந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. இதை நான் யாரெல்லாம் கேட்டிருக்கேன் எல்லாருமே அவருடைய புஷி ஆனந்துடைய எதிரி கூட சொல்லியிருக்காங்க, சார் கட்சிக்காரங்களை விட்டே தர மாட்டார் சார், ரெண்டாவது ஒன்று செய்கிறேன்னு சொன்னான்னா செஞ்சிடுவார் சார், செஞ்சு தரேன்னு சொன்னால் ஏமாற்ற மாட்டார் சார். இது புஷி ஆனந்தை பற்றி நான் கேள்விப்பட்டது. அப்போது அவர்கள் இந்த விஷயத்தை நோக்கி நகர்றாங்க. போன கவர்மெண்ட் எவ்வளோ மோசமாக போச்சு, இந்த கவர்மெண்ட்டு அதில் எவ்வளோ தேவையில்லை, அதில் நம்ம செய்ய வேண்டியது இது சரியில்லை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறது மட்டும்தான். அதை கவனித்து சரி பண்ணுறாங்க. நேற்று கூட மின்துறை அமைச்சருக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டேன், யூனிட் சம்மந்தமாக எவ்வளோ இதாகும், அவரும் பார்த்துருக்காரு. அவ்வளோதான் நம்முடைய வேலை. இதை விட்டுட்டு எதுவுமே சரியில்லைன்னா 20 நாள் 1 மாதத்தில் நீங்கள் தீர்மானிக்கணும்னா 5 வருஷமாக உட்காந்து பண்ணியிருந்தீங்களே, நல்லாச்சுன்னு கூசாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னை வரைக்கும் நீங்கள் நல்ல அரசியலாக பண்ணுறீங்க, இன்னை வரைக்கும் உங்களால் தாங்க முடியலையே. அதனால் ஒட்டு மொத்தமாக வெளியிலேருந்து வர்ற அந்த மாதிரி விஷயங்கள், ஓவரால் மீடியாக்களில் கிளப்பப்படுற விஷயங்களுக்கெல்லாம் பின்னணி இருக்குது. யார் கையில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது கிடையாது. இன்றைக்கும் மீடியாக்கள், சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே திமுக கையில் தான் இருக்குது, வலுவாக இருக்காங்க. இதிலெல்லாம் போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா நமக்குன்னு சொந்த கருத்து இல்லாமல் போயிடும். யார் என்ன பண்ணாலும் என்ன விஷயம் இருக்கோ அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். பல விஷயங்கள் சொன்னது செஞ்சுருக்காங்க, செய்யலன்னும் கிடையாது. சில விஷயங்கள் அவர்களுக்கு தோணுன்னா செய்வாங்க, அதையும் போயிட்டுலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒன்றும் அரசு கிடையாது, அவங்க தான் அரசு. கண்டிப்பான இது ஒரு பக்கம் இருக்க வைகோ அவருடைய குற்றச்சாட்டு, அதை குற்றச்சாட்டை சொல்லலாமா இல்லை பேசுனதை சொல்லலாமா? 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நானே உங்கள் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்களை ஜெயிக்க எப்படி நடந்திருக்கோம் சொல்லவா? வர்றேன், அந்த 2 எம்எல்ஏன்னு இருப்பார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜினாமா பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன், தேவைப்பட்ட நானே பிரச்சாரம் பண்ணுன்ட்டு இருப்பார். இவர் உள்ளே பேசலாம், எவனா வந்து வெளியே சொல்லுவானா? எவனா சொல்லுவானா? வைகோ அவர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னேன், வைகோ இல்லாத இடத்துல ஆசாரப்படுறாருங்க. இதான் நடந்திருக்கோம். இவர் என்ன கேட்டிருப்பார், இவருடைய அந்த எதுக்கு 2-3 தடவை போய் பார்த்தாங்க சேரத்துக்கு முன்னாடி. ஆமாம், சில விஷயங்கள் இவர் பெரிய யோக்கியர்லாம் கிடையாது. அப்போ இவர் பேசுறதெல்லாம் அவர் பேசியிருப்பார், எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி இதுன்னு. அப்போ 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த தொகுதியை அவங்களுக்கே வேணும்னு இருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்றேன், தேவைப்பட்ட நானே பிரச்சாரம் பண்ணுறேன் வந்துட்டு இருப்பார். இது வந்து நீங்கள் ஒரு கட்சியே வந்து இணையுது, இதில் எங்கே குருதுரை பேரும் கட்சியே உங்கள்கிட்ட முடிச்சிட்டு வராங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் அப்படி நடத்துனீங்க, வெளியில் உட்கார வச்சு சோறு போட்டிங்க. அப்போ அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு சோறு போடுறோன்னா இது நல்லா வாய்ப்பு இருக்கே, சோறு மட்டும் போடல ஒரு வேலையும் கொடுக்குறானே, அங்கே போகன்ட்டு தான் போவாங்க. நீங்கள் உங்களை விட்டு அவங்க போகிறாங்கன்னா இதுதான் காரணம். அப்படி போகிறவங்களுக்கு ஒரு இடிக்கும், நம்மள்ட்ட 2 எம்எல்ஏ இருக்காங்க என்ன பண்ணுறது, அதை சேர்றவர்கிட்ட கேட்பாங்க, 2 எம்எல்ஏ இருக்காங்க என்னங்க பண்ணுறது, ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லவான்னு கேட்பாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது?
இல்லை இங்கே பொதுவாக சொல்கிற குற்றச்சாட்டுன்னு ராஜினாமா பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சரிங்களாம் அந்த மாற்றத்தை நோக்கி போகிறாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் அதாவது 5-6 நாள்லேயே வந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. அப்போ கூறப்பட்டது வந்து குதிரை பேரங்கிற ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டது. குதிரை பேரமோ என்ன பேரமோ, ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு இந்த மாதிரியான கலாச்சாரத்தை பார்க்கல. ஆட்சி அமைந்த உடனே தனக்கு ஏன்னா 2006-2011 காலகட்டங்களில் திமுகவுக்கு மைனாரிட்டி ஆட்சியில் தான் இருந்துச்சு. அவங்க யாரும் இந்த அளவுக்கு உடனே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலை. காலந்தாழ்ந்து அனிதா ராஜகிருஷ்ணன் அவர்களும் கம்பராமகிருஷ்ணன் அவர்களும் வந்தாங்க. ஆனால் இது அவங்க ஒரு பர்பஸே தெரியுது இல்லையா? எனக்கு மெஜாரிட்டி வேணும், நான் கம்யூனிஸ்ட்டை நம்பலை, விசிகாவை நம்பலை, எந்த நேரத்தில் எனக்கு ஆதரவு போகுங்கிற அந்த ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு பேரும் நடந்திருக்குல்ல. ஏதோ ஜெயலலிதா பண்ணாங்களா 2011 தாவேக்கா இது தேமுதிக உடைச்சாங்க, மெஜாரிட்டியோடு இருந்தாங்கண்ணா அவங்க. யாரு இன்னும் உடைச்சாங்க? அதிமுக மெஜாரிட்டியோட இருந்தாங்க, உடைச்சாங்கல்ல. தேமுதிக உடைச்சு மெஜாரிட்டியோட தான் இருக்காங்க. இவங்க மெஜாரிட்டி இல்லை, தனி கட்சியாக மெஜாரிட்டி கிடையாதுல்ல. 107 இவங்கள்ட்ட இருக்கிறாங்க. 107 வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு கருத்து நாளைக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து 4 எம்எல்ஏ அவங்க எப்படி வாபஸ் வாங்க? ஒன்றும் இல்லைண்ணே, இன்னைக்கு ஜாதி சான்றிதழோட தேவைப்படுற அந்த ஐடி கார்டு, ஸ்கூல்ல கூட ஐடி கார்டு, இது அப்சா இருக்கு. கரெக்டா பேசணும். ஜாதி பேரோட, ஜாதி பேரோட இருக்கிற அந்த ஐடி கார்டு என்ன ஜாதிங்கிற அப்படி இல்லை. அந்த ஆளு சொல்ல தெரில, மினிஸ்டருக்கு சொல்ல தெரில. அது அப்ரார் கார்டு. அப்ரார் கார்டில் இருங்க நான் சொல்கிறேன். அப்ரார் கார்டில் அது வந்து நேஷ்னல் கார்டு, நேஷ்னல் கார்டு ஒரே கார்டு. அந்த கார்டில் உங்களுடைய எல்லா ஜாதி இது எல்லா சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கின விருது மார்க் ஷீட்டு எல்லாம் அதில் மென்ஷன் ஆகி டிஜிலாக்கரில் உங்களை லாக் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஜிலாக்கர் 12 டிஜிட் நம்பர் கொடுத்துருவாங்கம்மா. இந்த கார்டுடைய பர்பஸ் என்னென்னா, நீங்கள் அதர் ஸ்டேட்டில் எங்கே போய் ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க ஏதாவது பண்ணுறீங்கன்னா அவ்வளோ சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு போக தேவையில்லை. மிஸ் ஆகிடுச்சுன்னா சிக்கல்னு இந்த டிஜிலாக்கரத்தை கொண்டு போய் லைசன்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம், அதுதான் டிஜிலாக்கர் தெரியுது, அதை கொண்டு போய் காமிச்சா அதை ஓப்பன் பண்ணாது. இன்னொன்று போலீஸ் சான்றிதழ் கொடுக்க முடியாது. இப்போ இந்த இதுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. அது யாருக்கு? முதல் கட்டமாக 10th +2 மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கொடுக்கறதுல ஆதார் நம்பர்லேருந்து அது உள்ளே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்னென்ன கேட்பான்? ஆதார் கார்டு, இது பேனு, இந்த மாதிரி பேன் கூட இல்லை, ஆதார் இது கேட்பான். உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இதெல்லாம் கேட்பான். அதுக்காக நான் இதில் நீங்கள் வந்து இவர் வருவாய்த்துறை அமைச்சர்ன்றதுனால இவருடைய புத்திசாலித்தனத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த அப்ரார் கார்டுடைய அர்த்தமே தெரியாமல் ஜாதி இது போட்டு ஐடி கார்டு கொடுப்போன்னு வளரி தள்ளிட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. நமக்கு கூட எப்படி தோணுச்சுன்னா, மாணவர்கள் ஐடி கார்டு கொடுப்பாங்க, அதில் இவர் என்ன ஜாதின்னு போட்டிருக்கோன்ற மாதிரி அந்த லட்சணத்தில் தான் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் நம்மளா தேடி படித்தோன்னே இது இப்படியா, இதைத்தான் இவர் இப்படி வளரி வச்சுருக்காரா அப்படின்னு. இது பள்ளி கல்வித்துறை அமைச்சரையாவது கலந்து பேசி பண்ணியிருக்கணும். இது பண்ணோன்னே இது பெரிய பிரச்சனை ஆனோன்னா அப்புறம் சிஎம் கூப்பிட்டு சொல்லியிருப்பார் போல். சொன்னோன்னே அந்த மாதிரி பொய்யான தகவல் தவறான தகவல்ன்றார். தவறான தகவல் சொன்னதை நீங்கள் தானே, நீங்கள் சொன்னதுனால தான் அந்த தகவல் அந்த இதுவே இஷ்யூவாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை கேட்கப்படாது எந்த காலத்துலேயும். ஆதார் கார்டில் ஜாதி இருக்கா? கிடையாது இல்லை. அப்புறம் இதில் மட்டும் எப்படி கேட்பாங்க? இது வந்து அந்த மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குற ஒரு டிஜிலாக்கர், அது பர்சனல் டேட்டா பாதுகாப்பு தான். இதில் இன்னொருத்தர் கிளம்பி வர்றாரு, மாணவர்களுடைய டேட்டாவெல்லாம் மத்திய அரசு எடுத்துக்க பார்க்குது அப்படின்னு. மத்திய அரசில் தானே, இந்திய அரசில் தானே நம்ம இருக்கிறோம். மாணவருடைய டேட்டானா இதுக்கு இப்படி தான் எடுக்கணுமா? வேறு எப்படியும் எடுக்க முடியாதா? எது எடுத்தாலும் எதிர்த்துக்கிட்டு இருப்பீங்களா? இப்போ வாங்க கேள்விக்கு என்ன மேட்ரு சொல்லுங்கள். ரைட், இது வந்து தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு படி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு, கம்யூனிஸ்டோட குற்றச்சாட்டு. கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் தெரியும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தெரியும், நம்முடைய விசிகா பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்க அரசாங்கம் எதை கொண்டு வந்து கொடுக்குதோ அதுக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் இவங்க. இது வரைக்கும் பார்த்துருக்கோம், கடந்த காலங்களே அவங்களுடைய இது இருக்கு. ஒருவேளை அவங்க இதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் வாபஸ் வாங்க எந்த நேரம் தயாராக இருப்பாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தான் இப்படி சேர்வாரோட சேர்ந்து கெட்டு போயிட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் மொழிக் கொள்கையில் இங்கே இருக்கிற மாதிரி இருமொழி கொள்கை, திராவிட கட்சியாக அது கம்யூனிஸ்ட் கட்சியான்னு தெரில. அதனால் அதெல்லாம் மேட்ரு இல்லை. நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், சண்முகமோ இல்லை வீரபாண்டியனுக்கோ ஸ்டாலின் கூட இருந்தால் தான் லாபம். இப்போது நான் பல தடவை கிண்டல் பண்ணிக்கிறேன், மறுவீடு போகிற மைனா மாதிரி கோச்சிங் போகிறாங்க. ஆனால் முடிவு எடுத்தது டெல்லி தலைமை. அதே மாதிரி தான் முஸ்லீம் லீக்கும். அதனால் இங்கே வந்துலாம் எந்த அரசியல் மாற்றமும் இவர்கள் முடிவெடுத்து வரவும் முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன, வேறு யார் இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் எந்த காலத்துலையும் போக மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டார், நான் நீ போய்ட்டு வானேன்றோம்ல. இதுதான் நிலமை. அதனால் இந்த இடதுசாரிகளை பற்றி நீங்கள் தப்பாக கணக்கு போட்டு வச்சுக்கிறீங்க. இங்கே முடிவெடுக்கல, அது அங்கே முடிவெடுத்தது.
ஏன் முடிவெடுத்தாங்கன்றது காரணமும் இருக்குது. அதனால் அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் இவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை ஈடுகட்டுறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு வர்றவங்கள வாங்கன்னு ராஜினாமா பண்ணிட்டு வர வச்சு சேர்த்துக்கிறாங்க. அதில் ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் ஜாஸ்தி விளையாடுறாருன்றதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணோம். அதில் அதுக்கு இன்னொரு காரணமும் சொன்னோம். கட்சி உசிகையில் இருக்குது. இந்த மாதிரி வரவர்கள் மூலிமா ஒரு சமநிலையற்ற தன்மை ஏற்படும். அது அவங்களுக்கு பயன்படும்னு பார்க்குறாங்க அப்படின்னு. இன்னொன்று, நான் இது தாவேகாவுடைய அடிப்படை விஷயம் தகர்ந்துடும். அவர்களும் இவரோட சேர்ந்து ஊழல்வாதிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம். இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்த ஒரு அறிவிப்பு அரசிதழில் எழுப்பியிருக்கிற விஷயம். அதாவது நம்ம டாஸ்மார்க்கில் என்னடா டாஸ்மார்க்கு மட்டும் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த மணமகிழ் மன்றத்தை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, குறிப்பாக சொல்லப்போனால் FL2 இதை ஏன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அரசாங்கம்னு சொல்லி இருந்தது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா 15 லட்ச ரூபா இருந்த இடத்துல யாருக்கு FL2 நடத்துகிறவங்களுக்கு நடத்திட்டு போட்டோம். அது மீறிலாம் கவலை ஒன்றும் இப்படிலாம் ஒன்றும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன கேட்டால் 50 லட்ச ரூபா கூட போட்டோம். 15 FL2 உடைய அடிப்படை அது ஒரு மணமகிழ் மன்றம். ஒரு 100 பேரோ 1000 பேரோ அந்த பகுதியில் இருக்கவங்க உறுப்பினராகி அவங்க மட்டும் போய் குடிக்கிறது. அதில் டாஸ்மார்க் சரக்கு கூட இருக்காது. அதில் டாஸ்மாக் சரக்கை தாண்டி வெளி சரக்குக்கு தான் அதிகம் இருக்கும். டாஸ்மாக் சரக்கு அங்கே விற்க மாட்டாங்க. ஆனால் இங்கே FL2 பாரெலாம் எப்படி நடக்குதுன்னா, யார் வேணால் வந்து குடிக்கலாம். டாஸ்மாக் சரக்கு தான் அங்கே கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த சைட் டிஷ்ஷுக்கு விலை ஆகாய விலை. அதுக்கு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அவ்வளோ கேட்குறாங்க, இங்கே இவ்வளோ கொடுக்குறோம். அப்போ என்ன குடிக்கிறவன் தான் உங்களுக்கு கிடைச்சானா? அப்படின்னா நீங்கள் பெரிய சேவை செய்கிறீங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த லாப நஷ்டம் இருந்தது அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கவர்மெண்ட்டு ஒரு ரேட் வச்சுருக்கு. இவ்வளோ ரேட்டுன்றது அப்படியே டபுள் ஆகிட்டாங்க. அப்புறம் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்க முடியும். அப்போ வரவனை மெம்பர்ஷிப் ஆகுங்க. ஆகுன்னா இப்போ இந்த மாதிரி 30 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கிறவன் மெம்பர்ஷிப்புக்கு 2000 ரூபா கொடுன்னுவான். கரெக்டா? எவ்வளோ வைப்பாங்க? மினிமம் 1000 ரூபாலேருந்து. அப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு நான் வேறு 10 ரூபா பாட்டில் கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்து குடிக்குமா போடா அப்படின்ட்டு மெம்பர் ஆக மாட்டான். அப்போது FL2 பாருடைய உண்மையான அர்த்தம் ஏங்க, FL2 பார் எதுக்குங்க? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, ஒரு 10 பேர் இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு லோக்கலில் இருக்க டாஸ்மார்க்கில் போய் சரக்கை வாங்கிக்கின்னு அங்கே உள்ள அந்த நாத்தத்தில் உட்காந்து குடிக்கிறத விட FL2 பார் கான்செப்ட்டு அங்கே மெம்பர் ஆகிட்டா வீக்லி ஒன்ஸோ டுவைஸோ நண்பர்கள் போய் நல்ல சரக்கு, ஏன்னா அங்கே இருக்கிறவனுக்கு நாசமாக போன சரக்கு கிடைக்கும். நல்ல சரக்காக வாங்கி அட்மாஸ்பியர் நல்ல டீசெண்டான தர்மம். அப்போ அந்த நோக்கத்தையே சதைச்சிட்டு தானே FL2 பார் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ FL2 பார் அதனுடைய தன்மையோடு தான் நடத்துகிறாங்க. பெங்களூரில் FL2 பார் எப்படி இருக்குது, இதில் பாண்டிச்சேரியில் எப்படி இருக்குது, ஏன் இங்கே மட்டும் இப்படி இருக்குது? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணும்பொழுது அதை வரவேற்க தான் செய்யணும். நான் போட்டேண்ணே, இன்னும் கூட்டி போடுங்க, 30 லட்சம் கம்மின்னு தான் போட்டேன். ரைட்ண்ணே. இறுதியாக என்னோட கேள்விண்ணே, திமுகவுடைய இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் காலையிலேருந்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமான வகையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ரேஷன் கடையில் பொருளுங்க கிடைக்கலண்ணா? இல்லைண்ணே, அதாவது சுகாதார மருத்துவமனைகளில் சுகாதாரம் சரியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுவும் இல்லைண்ணே. அதாவது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும்னா எல்னினோக்காகண்ணே. எல்னினோக்காக அவங்களுக்கு வயிற்றுல எல்னினோ வந்துச்சா? ஆமாம். IMD நேற்று அறிக்கை விட்டுருக்கலன்னா இந்தியாவில் 43% தான் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கு. அந்த கவலை தாங்க முடியாமல் நேற்றுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்டபத்தில் போய் நாங்கள் இது பண்ணி எல்னினோ அங்கே வரல. மே மாதம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்னினோ வந்துச்சு அவங்களுக்கு. அதில் வந்து ஆனால் அது அறிவாலயம் மட்டும் அப்படியே எல்னினோவால் அப்படி தகிக்குது. ஆமாம். இது வேறு அரசுகுமாரை வேறு நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சிவசங்கர் மேலே FIR வேறு போடப்பட்டிருக்கு, சம்மன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி கொடுத்துட்டோம், மறுக்கிறாங்க, தரமாட்டிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. இது இல்லாமல் சிவசங்கர் PA ஒருத்தர் அப்போ சஸ்பெண்ட் ஆனார், ஞாபகம் இருக்கா? அது ஒரு தனி கதை. கேண்டீன் மேட்டரில் அவரையும் பலிகடாக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக அது நடந்தது வேறு. அப்போது இந்த மாதிரி விவகாரம்லாம் நீங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் பார்த்து பேசலாம், ஆதாரம் இருந்தால் கொடுங்க, அப்போ பேசுவோன்னு சொல்லியிருந்தோம். இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் பாருங்கள், அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஸ்டைல்லையே அதில் கூட செந்தில் பாலாஜி அதே தான் வந்திருக்கோம். அந்த வாக்குமூலம் படிச்சிங்கன்னா தெரியும். நான் போனேன், அவர் உட்காந்துருந்தார், அவர் தம்பி இருந்தார், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னு அந்த அவங்க வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே பேட்டர்னில் நான் கொடுத்தேன். அவருக்கு 12 லட்ச ரூபா போச்சு. நான் அவரை பார்த்தப்போ வேலை உறுதி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது என்னென்னா, அந்த இளஞ்செழியன்றவன் அவன் பள்ளிக்கல்வித்துறை ஐடி கார்டு வச்சுருக்கான். அப்போ அவன் புரோக்கராக இடைத்தரகராக செயல்பட்டுருக்கான். அவன் மாட்டிக்கிட்டோன்னா இப்போ அவன் அப்ரூவர் ஆகிட்டான். நான் இல்லை, இந்த காசை வாங்கி தான் கொடுத்தேன் அப்படி. ஏன்னா வேலை இல்லைன்னா அந்த காசை திரும்ப கொடுத்துருந்தானா அவன் தப்பிச்சிருப்பான். அப்போ அந்த காசை அவனால் திரும்ப கொடுக்க முடியல. இவனும் செலவழிச்சிருப்பான், அங்கேயும் செலவாகிட்டு இருக்கும்.
இப்போ அது மாட்டிக்கிட்ட உடனே புகார் அவன் மேலே வந்தோடனே இப்போ நான் மட்டும் இல்லை நான் கொடுத்தேன். இப்போ அவரை சம்மன் கொடுத்து கூப்பிட்டு பண்ணுறாங்க. ஆதாரம் இருந்தால் அடுத்த கட்டமாக நோக்கி நகருவாங்க. இல்லை ஆதாரம் இல்லைன்னா அது நகராது. நகராம போயிடும். ரைட்ண்ணா, இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் சரத் அவர்களுக்கு எதிரான இந்த போராட்டம் தொடராமல் விடாமல் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதான் சொல்கிறேன், மின்சாரம், நிதிநிலை, இந்த இப்போ போக்குவரத்து அமைச்சர் மேலே, இன்னும் அறநிலைத்துறை அமைச்சர் மேலே, சட்டசபையில் இவருடைய ஃபெயிலியரு, தொடர்ச்சியாக இந்த அரசு இப்போ இன்றைக்கி எஃப்எல் டு பார், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொதுமக்களுடைய நன்மதிப்பை வாங்கிட்டே வருது. அப்போ இவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும். ஆனால் எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு சப்ஜெக்டே இல்லை. அந்த நேரம் தான் இவர் நினச்சாரா, இவங்கெல்லாம் பாருங்கள் தக் லைஃபாக இன்ஸ்டாவில் போடுறாங்க. ஆடின ஆட்டெல்லாம் வந்து விடியும் தலையில், அது இவர் போட்டிருக்காரு. அது வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டு உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே வேறு பிரச்சனையே இல்லை, இதுதான் பெரிய பிரச்சனை, இப்படித்தான் இவர்கள் இதுவரை அரசியல் பண்ணியிருக்காங்க. கலைஞரை டிடியில் காட்டலன்னு ஒரு தடவை பெரிய போராட்டம் நான்லாம் கலந்துக்கிட்டேன். அந்த கோஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். டிடியில் உங்கள் அப்பா சொத்தா உங்கள் அம்மா சொத்தா, கலைஞரை காட்டுறா வேணாம் அந்த மாதிரி வேறு இது வரும். யார ராஜீவ்காந்தி அந்த பீரியட் நினைக்கிறேன், 84 85க்கு அப்புறம் நினைக்கிறேன். கலைஞரை டிடி, ஆமாம் அப்போ டிடி தானே பெரிய கிடையாது. கலைஞரே டிடியில் காட்டல, அதுக்கு மவுண்ட் ரோட்லேயே போராட்டம். நாங்கள்லாம் கோஷம் போட்டு போகிறோம், அப்பா சொத்தா உங்கள் அம்மா சொத்தா, கலைஞரை காட்டுறா அப்படின்னு. இந்த இதுதான் அன்றைக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அப்படியே கலைஞரை காட்ட மாட்டுறாங்களே அப்படி. 2017லேருந்து 2021 வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, 6 மாதத்தில் கலைஞ்சிரும், 3 மாதத்தில் அரசியல் வந்துடும். அதே தான் இப்போவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மருமக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி தான் மாமியார் கல்யாணம் ஆனோன்னா அப்படியே பொறுமிகிட்டே இருப்பா, இவங்கள சண்டை வந்துடும் அது வந்துடும். அப்புறம் கரு உண்டாயிட்டா அது நிற்காது, அது கலைஞ்சிரும். அந்த மாதிரி கதையாக இருக்குது. குழந்தை பெற்று அந்த குழந்தைய வளர போகுது, கண்டிப்பாக கிணத்துல தூக்கி போடுற மாதிரி போட்டுற போகிறீங்க. மிக நன்றி உங்கள் நேரத்துக்கு.